போதும் விஜயா, போதும். உனக்காக நான் வந்து இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பார்த்ததெல்லாம் போதும். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு. இருந்தாலுமே நம்ம குடும்பம் முக்கியம் அப்படின்னு நானும் பொறுமையா இருந்து பார்த்தேன். இதுக்கப்புறம் எனக்கு என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை கத்த. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நம்ம பிள்ளை மனோஜுக்காக அது ஒரு நல்ல சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து என்ன நல்ல சம்பந்தம், பணம் இருக்கு அவ்வளவுதானே, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப என்னங்க அத்தனை பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அருணியோட வீட்டுல இருந்து இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுங்கிறத சொன்னதோட அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே 6 மாசத்துக்கு கழிச்சு தான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு வந்து இவர் வந்து பணம் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க, மாசம் 25,000 ரூபாய். ஆனா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்க்கு கூட்டு போவீங்களா, பிளைட்ல எங்களுக்கு இடம் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க அந்த ஆண்டி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அந்த ஹரிணி கேட்கும் பொழுதே வந்து டக்குன்னு இவரும் வந்து கோபமாயி அவங்க அப்பாவும் கத்தியாரு. ஏங்க நான் வந்து திருப்பி சொல்றேன், அந்த அம்மா அவங்க மேலேயோ அந்த பையன் மேலேயோ கூட நான் பெருசா நம்பிக்கை வச்சிருக்கல. ஸ்வேதா சொல்லும் பொழுது எனக்கு உங்க மேலதான் ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு, நீங்களே என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு வந்து ஒரு கேட்கும் பொழுதுதான் வந்து அண்ணாமலை டக்குன்னு கிட்டக்க போயிட்டு விஜயாட்ட அவங்க எல்லாம் இருக்கும் பொழுதே, விஜயா இப்போ உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு கோர்ட்ல, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, எனக்கு ஒரு நிமிஷங்க, எனக்கு இதெல்லாம் சத்தியமா தெரியாது அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு திருப்பி விஜயாட்ட கேட்க, விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட, டேய் நீயாச்சும் சொல்றா, இதை உங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நிஜமாவே வந்து அங்க கோர்ட்ல டிவோர்ஸ் இப்ப கிடைக்காதுன்னு சொன்னாங்களா, சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வந்து இல்ல அதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து பேசுனீங்களா அப்படின்னு அந்த அண்ணாமலை கேட்க, டேய் அப்பா கேட்கறாங்கல்ல சொல்றா, முத்து பிடிச்சி தரல, டேய் நீ சும்மாறா அப்படிங்கிறாரு மனோஜ். அப்படிங்கும் பொழுதே பலார் அப்படின்னு ஒன்று விடுறாரு அண்ணாமலை. விட்ட உடனே எல்லாம் ஷாக் ஆகி பார்க்க, அப்படியே வந்து மனோஜ் அப்போ கையில அப்படியே அதிர்ச்சியோட கன்னத்துல கை வச்சுட்டு அவர் பார்க்கும் பொழுதே, உண்மையை சொல்லு, நான் கேட்கறேன்ல, உனக்கு தெரியுமா, உனக்கிட்ட அப்படிதான் கோர்ட்ல சொன்னாங்களா, சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து போய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அம்மா தான் அப்படின்னு தலையாட்டும் பொழுது டக்குன்னு திரும்பி பார்த்தா பலார் இன்னொரு அறை. இப்பதான் அத்தனை பேரும் ஷாக்ல வந்து பார்த்தா விஜயாவை அரைஞ்சிட்டாரு அண்ணாமலை. இத்தனை நாளா பொறுமையா இருந்தவர் அரைஞ்சிட்டு வந்து, என்ன பழக்கம் அது, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்க, அது என்ன விளையாட்டு விஷயமா, சின்னதா வீட்டுல இருக்க விஷயங்களுக்கு போய் சொல்லிட்டு இருந்தது வேற, சட்டத்துல நடக்கிற விஷயத்துக்கே போய் சொல்லி திருட்டுத்தனமா ஒரு கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் செல்ல கூட செல்லாதுன்னு உனக்கு தெரியாதா, உன் கண்ணை என்ன மறைச்சிச்சுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு திரும்பி, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி இவ்வளோ கேவலமாக போய் சொல்லியிருப்பா, என் பிள்ளைய முதுகில் அப்படி குத்தி இருப்பாங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. எங்கள் குடும்பம் பண்ணது உங்களால் இப்போ வந்து நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் பண்ணிட்டு மாட்டினோன்னே இப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு தோணும். ஆனால் அதில் வந்து எங்களால் சொல்ல முடிஞ்சது, இவங்க 2 பேர் பண்ணதே எனக்கு தெரியாது, உங்கள் பொண்ணுக்கு நல்லதாக ஒரு பையன் கிடப்பான், நிஜமாவே வந்து இது ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இனிமேல் வந்து இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இனிமேலாச்சும் அவங்கள உண்மையாக இருக்க சொல்லுங்கள் சார், எனக்கு இப்போவுமே வந்து உங்கள் மேலே கோவம் இல்லை, ஆனால் வந்து இப்படி நாங்களே ஏமாந்துட்டோமே தான் எங்களுக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாம் கிளம்பிடுறாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பெரியம்மா அப்படின்னு வந்து இந்த ஸ்வேதாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா தான் இப்ப அதிரடியா இன்னொரு முடிவு எடுக்க போறாரு அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கிறாரு, என்ன உண்மையில என்ன நடந்துச்சுங்க அதை எனக்கு இப்ப சொல்லுங்க, தெளிவா சொல்லு அப்படின்னு வந்து, டேய் மனோஜ் இப்ப நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு திருப்பி கையை உங்க, இல்லப்பா அங்க கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ வந்து திருப்பி திடீர்னு கிறிஸ்ட கூட்டு வந்துட்டாப்பா, கூட்டு வந்து அவ அழ ஆரம்பிச்ச உடனே வந்து அந்த ஜட்ஜுமே நம்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாசம் 25,000 ரூபாய் கொடு, 6 மாசம் கழிச்சுதான் வந்து டிவோர்ஸுக்கு திருப்பி ஹியரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனாலதான்ப்பா அம்மாட்ட சொன்னேன், அம்மா தான்ப்பா இப்படி சொல்லிட்டாங்க, போய் இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னாங்க. அப்படின்னு, இல்லைங்க மனோஜுக்கு இது ஒரு நல்ல இடம், நல்ல இடம்னா என்ன இடம், கையில பணம் இருக்கு அவ்வளவுதானே, அமெரிக்காவில் இருக்காங்க, தனி ஃபிளைட்டு அப்படின்னு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ கல்யாணத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து அவங்க டிவோர்ஸுக்கு வந்து இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்களே, அந்த வந்துருச்சான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் எங்கன்னு கேட்டா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருந்து கொடுப்ப, டாக்குமெண்ட்டை நீயே ஃபோர்ஜரி பண்ணுவியா, சரி ஃபோர்ஜரி பண்ணி இப்போ திடீர்னு ரோகிணி கல்யாணத்தை நிறுத்தாத என்ன பண்ணுவேன், ரோகிணியை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இப்போலாம் வந்து ரவுடிங் கூடலாம் சகவாசம் வச்சிருக்கேன், அவங்க கூட சேர்ந்து ஆலையை போட்டு தள்ளுவியா, இல்லை என்ன எவ்வளோ கீழே தான் விஜயா இறங்குவேணி, நானும் எத்தனை நாள் பொறுமையாக இருப்பேன், ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்போ வந்து உன் பணத்தாசை எனக்கு புரிஞ்சிச்சு, இருந்தாலுமே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு கண்ணு முன்னாடி நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பார்க்க முடியல, 2 குழந்தை 3 குழந்தை பிறந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் ஆளானதுக்கப்புறமும் ஏற்கனவே குழந்தைங்களையும் ஒருத்தவங்களை ஒரே மாதிரி நினைக்கிறது இல்லை, உன்னால எவ்வளோ பிரச்சனைங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்குங்கிறது உனக்கு தெரியும், உன் பொய்யால எத்தனை பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும், என்னென்ன பொய் தான் சொல்லி வச்சிருக்கீங்க, இதை தவிர வீட்டில் ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்க டக்குன்னு யோசிக்கிறாங்க விஜயாவும் மனோஜும். ஏற்கனவே இவர் கையெழுத்த போட்டு தான் கடன் வாங்கியிருக்காங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு கிட்ட,
அதை வேற யோசிச்சு பார்த்து ஐயோ அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுதே வந்து இவர் வந்து இந்த பார் என்ன வேற என்னென்ன போய் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ அந்த டிவோர்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இல்லை, இவ்வளோதான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் வந்து இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஒன்றும் எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வந்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லி வச்சுருக்கீங்க நீங்கள் 2 பேரும், நீங்கள் நடந்துக்கிறது நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜயாவை வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அவள் பணத்தாசை பிடிச்சவ இருந்தாலும் என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களோட அம்மா தான் நான் பாசம் காட்டியிருக்கேன். அவள் செஞ்ச தப்புங்களுக்கு நான் முட்டு கூட கொடுத்துருக்கேன். அதிகமான கோபத்தை நான் எப்பயுமே யார்கிட்ட காமிச்சிருக்கேன்னா அது முத்துக்கிட்ட தான் காமிச்சிருக்கேன். இத்தனைக்கும் முத்து தான் என் மேலே அவ்வளோ பாசமானவன், முத்து தான் உண்மையிலே சொல்லணும்னா நியாயமானவன், உண்மையிலே நல்லவனும் கூட. ஆனால் அவன் சின்னதாக தப்பு பண்ணாலுமே வந்து அவன் வாழ்க்கையை அதை பாதிச்சிடும், அவன் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவன்கிட்ட எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த மனோஜ் பையலை நான் திட்டாமல் அடிக்காமல் ரொம்ப நாள் விட்டதுக்கான காரணமே எல்லாம் வந்து அவங்க அம்மா செல்லம் கொடுத்து கெடுக்கிறதா அப்படின்னு தான். இதுக்கு மேலே ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைனா இவங்க 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல என்னப்பா பேசுறீங்க, என்னங்க அப்படிங்கும் பொழுது இந்த பாரு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், 1/2 மணி நேரம் டைமில் நீ கிளம்பி இந்த வீட்டை விட்டு போகணும், நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, ஆனால் வீட்டில் போய் தனி வீட்டில் போய் இருந்துக்கோ, இல்லை அப்படின்னா கீழ் வீட்டுக்காரங்க போன வாரம் தானே காலி பண்ணாங்க, அந்த கீழ் வீட்டில் கூட போய் இருந்துக்கோ, ஆனால் இங்கே என் கூட நான் இருக்க வீட்டில் நீ இருக்கக்கூடாது. நீ இருக்க அப்படின்னா வந்து நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி எங்கே போனேன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். நான் எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, உன் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை, இத்தனை பொய், இத்தனை பித்தலாட்டம், இத்தனை திருட்டுத்தனம், இப்போ மாறிடும் அப்போ மாறிடும், பொறுத்திருந்து என்னால் வந்து இதுக்கு மேலே பொறுக்கவே முடியல. மனோஜ், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற அப்படின்னா பொய் சொல்லாமல் இரு, அப்படி பண்ணாமல் இரு, இப்படி பண்ணாமல் இரு, நான் பெரிய அட்வைஸ்லாம் கொடுக்க விரும்பலை. ஒன்று சொல்கிறேன், உங்கள் அம்மா கூட சேராமல் இரு. உங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டு உங்கள் அம்மா செய்கிற வேலைகளுக்கெல்லாம் நீ உடந்தையாக இருந்துட்டு உன் திருட்டு வேலைங்களுக்கு அவங்க அம்மா உடந்தையாக இருக்க வரைக்கும் நீங்கள் 2 பேருமே உருவிட மாட்டீங்க. இந்த குடும்பமும் நல்லா இருக்காது. இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து மீனா வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா அடிக்கடி பேசுவா. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மாவோட பேராசையும் பணத்தாசையும் மட்டும்தான். உங்கள் அம்மாவோட ஆசை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மீனா அந்த வீட்டுக்கு வர வேண்டிய காரணமாக இருந்து அது கடைசி நிமிஷத்தில் பிரச்சனையானது காரணம் நீ என் பணத்தை தூக்கிட்டு ஓடுனது. அந்த பணம் திருப்பி கிடைச்ச போதும் திருட்டுத்தனம் பண்ணி உனக்கு ஒரு ஷோரூம் வச்சுக்கிட்ட, அதையும் உருப்படியாக நடத்துறியா இல்லையான்னு தெரியல. கடன் அத்தனை கடன், எதையுமே உருப்படியாக பண்ணாத நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து 2 பேரும் கிளம்புங்க, கொஞ்ச நாள் நீங்கள் வெளில இருந்தால் தான் புத்தி வரும் அப்படின்னதுக்கப்புறமா ஏன்பான்னு முத்து மீனாலாம் சொல்லிட்டுருக்காங்க. சொல்லும் போது ஒரு நான் போகவா இல்லை அவங்க போட்டுமா அப்படின்னதுக்கப்புறமா இப்போ அவங்களே பையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்ப, கடைசியாக இப்போ விஜயாவும் மனோஜும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா தான் அதிரடியான திருப்பமா இவங்க கடன் வாங்கியிருக்காங்கிறது தெரிய வந்து இந்த வீடையே மொத்தமாக ஜப்தி பண்ணுறதுக்கு ஆள் வந்து பெரிய ட்விஸ்ட் நடக்க போதா. ஏன்னா இப்போ 25,000 ரூபா ஒரு ரோகிணிக்கு வேற கொடுக்கணும், அதனால பணமே இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு கடைசியில் வட்டி கட்டாமல் விட்டுருவாராங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே நம்முடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்கள். அதிரடியாக பல சம்பவங்கள் பாட்டியன் ஷோ சீரியலையும் நடக்க போது அதையும் பாருங்கள். நீங்கள் பார்க்குற சீரியலில் எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த சீரியலை பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குறீங்க, எந்த சீரியல் சுத்தமாக ஒத்து வரல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.